வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. புத்தர் ஒரு நாள் கிராமத்துல தங்கி இருந்தாருங்களாம். அவரை பார்க்க ஒரு இளைஞன் வேற ஊர்ல இருந்து வந்தாருங்களாம். வந்த உடனே புத்தரை பார்த்துட்டு அப்படி அழுதாருங்களாம். புத்தர் நிதானமா அவர் அழுகையை நிறுத்தினோன்னு பேசலான்னு அவருக்காக காத்திருந்தாருங்களாம். இவரும் அழுகையை நிறுத்தினாருங்களாம். நிறுத்தினதுக்கு அப்புறம் புத்தர் கேட்டாருங்களாம், ஏன் இப்படி நீங்க அழுதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாருங்களாம். ஐயா, என் வாழ்க்கையில நான் பார்க்காத தோல்வி கிடையாது, நான் பார்க்காத கஷ்டம் கிடையாது, நான் பார்க்காத துரோகங்கள் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையே சூன்யமாயிடுச்சு. யார் மேல நான் ஆசைப்பட்டாலும் என்னை விட்டுட்டு போயிடுறாங்க. யாரோட நட்பா இருந்தாலும் அவங்களோட நட்பு நல்ல நட்பா இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 10 அடி எடுத்து வைக்கிறேன், சறுக்கி விழுந்துடுறேன் ஐயா. பண கஷ்டம், மன கஷ்டம், துயரம், துக்கம் எல்லாமே என்னை சுத்தி சுத்தி வருது. என்னோட வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கேன், நான் என்ன செய்யறதுன்னு கேட்டாருங்களாம். இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொன்னாருங்களாம். இதை கேட்ட கௌதம புத்தர் ஒரு குவளை தண்ணிய பக்கத்துல வச்சாருங்களாம். இவருடைய கையை விரிக்க சொன்னாராம். ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து அவர் கையில வச்சாருங்களாம். இந்த குவளையில இந்த கைப்பிடி உப்பை நீ எடுத்து போடு அப்படின்னு சொன்னாருங்களாம். உடனே இவர் என்ன பண்ணாருங்களாம், இந்த குவளையில எடுத்து போட்டாருங்களாம். இப்போ இந்த தண்ணியை நீ குடின்னு சொன்னாங்களாம். இவர் அந்த தண்ணியை குடிச்சாருங்களாம். ஐயா, என்னால இந்த தண்ணிய குடிக்க முடியல, ரொம்ப கரிக்குது அப்படின்னு சொன்னாரு. புத்தர் என்ன பண்ணாருன்னா, மறுபடியும் உன்னுடைய கையை விரின்னு சொன்னாருங்களாம். கையை விரிச்சதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி உப்பை கொடுத்தாருங்களாம். இந்த உப்பை கொண்டு போய் அந்த ஆத்து தண்ணியில கரைச்சிரு அப்படின்னு சொன்னாங்களாம். கரைச்சது மட்டும் இல்லாம அந்த ஆத்து தண்ணியை குடி, உன் தாகம் தீர்ற வரைக்கும் அப்படின்னு சொன்னாருங்களா. அதே மாதிரி செஞ்சுட்டு அந்த ஆத்து தண்ணியை தாகம் தீர்ற வரைக்கும் குடிச்சிட்டு திருப்தியா படியேறி மேல கரைக்கு வந்தாருங்களாம். புத்தர் அந்த இளைஞனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாருங்களாம். குவளையில கொடுத்ததும் அதே கைப்பிடி உப்பு தான், ஆத்துல போட சொன்னதும் அதே கைப்பிடி உப்பு தான், எதனால உன்னால குவளையில குடிக்க முடியல, ஆத்து தண்ணியை மட்டும் நிறைய குடிக்க முடிஞ்சதுன்னு. குவளையில குடிச்சது உப்பு கரிச்சது, குவளை சின்ன குவளை, ஆனா ஆறு விசாலமானது, அதுல உப்பு எங்க போச்சுன்னே தெரியல, அதனால என்னால குடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்களாம். அவ்வளவுதான் விஷயம், நீயே அதுக்கு விடை சொல்லிட்ட. குவளை சின்ன மனசு, இந்த ஆற்று விசாலமான மனசு, ரெண்டுத்துலயும் ஒரு கைப்பிடி உப்பை தான் கரைக்கிறோம். உப்புன்றது நம்மளுடைய பிரச்சனை. இந்த சின்ன மனசு உள்ளவர்கள் அந்த பிரச்சனையை பார்த்து பயந்து நடுங்கி உங்களை மாதிரி அழுவாங்க. அதே மாதிரி விசாலமான மனசு உள்ளவர்கள் இந்த உப்பான பிரச்சனையை பார்த்து பயப்படவே மாட்டாங்க. உப்பு எப்படி ஆற்றுல நம்ம கரைச்ச உடனே எங்கெங்கேயோ போயிட்டு நல்ல தண்ணீர் நமக்கு கிடைக்குதோ, அதே மாதிரி அந்த பிரச்சனைகளை அந்த மனசுல எங்கெங்கேயோ விட்டுடுவாங்க. மனசுலயே வச்சுக்கிட்டு வருத்தப்பட மாட்டாங்க, கஷ்டப்பட மாட்டாங்க. இப்போ உனக்கு புரியுதா நீ எப்படி இருக்கணும்ட்டு இந்த இளைஞனை பார்த்து புத்த பெருமான் சொன்னாருங்களா. இந்த குட்டி கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, உப்பை போல நம்ம பிரச்சனைகள் எல்லாம் ஆற்று போல இந்த விசாலமான மனசு நமக்கு இருந்துச்சுன்னா அது எங்க போகுதுன்னே தெரியாதுங்க. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.